பாரத் மக்கள் முற்போக்கு முன்னணி கழகம் தூத்துக்குடியில் தொடக்க விழா. திமுக வேட்பாளர் கீதா ஜீவனுக்கு முழு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் புதிய கட்சி தொடக்க விழா தூத்துக்குடி முனியசாமிபுரம் 2வது தெருவில் நடந்தது. விழாவில் கட்சி கொடி கருப்பு, மஞ்சள், பச்சை மூவர்ண கொடியானது அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழகத்தில் சாதிகள் பெயரில் பல வன்கொடுமைகள், வன் செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவை தடுக்கப்பட வேண்டும், கடுமையான சட்டங்களை இயற்றி தண்டனை வழங்க வேண்டும் என்று இக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் பாரதி நல்லையா செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். இந்த நிகழ்வில் மாநில தலைவர் எம் ராஜ், பொருளாளர் துர்காதேவி, தென்காசி மாவட்ட செயலாளர் ராஜ், திருவாரூர் மாவட்ட செயலாளர் எஸ் காமராஜ், நெல்லை மாவட்ட செயலாளரும் பொதுக்குழு தலைவருமான என் நம்பிராஜன், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் எம் விநாயகம், தூத்துக்குடி மாவட்ட துணை செயலாளர் கோபால் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்திலே நடந்து வரும் ஜாதி பிரச்சனையிலே ஒருவருக்கொருவர் மாய்த்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஒரு காதல் திருமணம் செய்துவிட்டால் அந்த ஜோடியை துரத்தி வெட்டக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது. மனிதனை மதிக்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் ஒரு பறவைகளுக்கு கூட ஒரு நல்ல சுதந்திரம் இருக்கிறது, மனிதனுக்கு அது கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த ஜாதி இந்த ஜாதி என்று பிரித்து பேசி காதலர்களை வெட்டி பழி தீர்த்துக் கொள்கிறார்கள். சொந்த மகளையே வெட்டி கொண்டிருக்கிறார் ஒரு தந்தை. இப்படிப்பட்ட சூழல் இனிமேல் தொடரக்கூடாது என்பதற்காகவும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நீதி என்ற வழக்கத்தை கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் ஏற்ற தாழ்வு மனப்பானையுடன் அந்த பெண்ணை சித்திரவதை செய்வது, வீட்டிலே பூட்டி வைப்பது, இது போன்று நடந்து பெற்றோர்கள் பெற்ற மகளையே காவு வாங்குகிற காலத்திலே இது தொடரக்கூடாது என்பதற்காக இந்த வன்முறைகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எங்களது இந்த இயக்கம் பாரத் மக்கள் முற்போக்கு முன்னணி கழகம். இதை மக்கள் நல்ல ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டு இதில் இணைபவர்களுக்கு அதில் நம்பர் குறிக்கப்பட்டுள்ளது. அதை தொடர்பு கொண்டு இணையலாம். பொது தொண்டு செய்ய விரும்பும் அனைவரும் கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.